ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளஸ் டூவில் வந்து குரூப் எடுத்ததுக்கப்புறம் ப்ளஸ் டூவில் இல்லை ப்ளஸ் ஒனில் வந்து குரூப் எடுத்ததுக்கப்புறம் அடடா இந்த குரூப் எடுத்துட்டேன் பட் எனக்கு அந்த ஃபீல்டில் தான் போகணும் ஆசை அந்த மாதிரி வந்து யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து பயாலஜி வந்து வராது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்னால் மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு கோர்ஸ் படிக்க முடியுமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கும் மேலே போய் நீட் யூஜிக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படி கூட வந்து கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீட் யூஜிலாம் வந்து உங்களால் எழுத முடியாது. அதுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ரெலவெண்ட்டான குரூப் எடுத்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். ஸோ உங்களால் மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்க முடியுமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். மெஜாரிட்டியாக ஒரு 95% மேலே இருக்க கோர்ஸ் வந்து உங்களால் படிக்க முடியாது. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபார்மசி லைனில் வந்து ஒரு சில கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். முக்கியமாக வந்து டிப்ளமோ ஃபார்மசி மோஸ்ட்லி எல்லா காலேஜிலுமே அட்மிஷன் வந்து தருவாங்க. ஒரு சில காலேஜில் பேச்சுலர் ஃபார்மசிக்கு அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அகெயின் சொல்கிறேன், டிப்ளமோ ஃபார்மசி தான் படிக்க முடியும். ஃபார்ம் டி கோர்ஸ் வந்து உங்களால் வந்து படிக்க முடியாது. அதுக்கு பயாலஜி கன்ஃபார்மாக வேணும்.